சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க மையம்.இன் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமா பார்த்துக்கலாம். மறக்காம கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் வெறும் ஜரியை மட்டும் பயன்படுத்தி சின்ன சின்ன டிசைன்கள் நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம ஜரியை பயன்படுத்தி வைக்க போகிறோம். ஜரி லேஸ், சரிங்களா? இந்த மாதிரி ஜரி லேஸ் பயன்படுத்தி நாம் ஒரு டிசைன் வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதை எப்படியெல்லாம் வச்சா அது ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய தோழிகள் கேட்டது சின்ன சின்ன டிசைன்களாக கொஞ்சம் சொல்லுங்கள், ரொம்ப ஹெவி இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்கிறது மாதிரி கொடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், ரொம்ப சாதாரணமான ப்ளவுஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த நெக்கோட லெஃப்ட் ஓரத்தில் இருந்து இப்படியே அந்த நெக்கோட லைன்லேயே வந்து அப்படியே அந்த லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கோடு போடுங்க. அப்படி உங்களுக்கு கோடு சரியாக வரலைன்னா ஸ்கேல் வச்சு அழகாக இப்படி வச்சுட்டு அந்த கிராஸை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது டெமோ பீஸ் தாங்க. இந்த ப்ளவுஸ் டெமோ பீஸ் தான். இப்போ இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். பிறகு இதையே இன்னமும் நல்லா ஒரு அழகாக பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த லைன் எந்த இடத்துல வருதோ அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கேல் அளவே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்கேலோட அகலம் உங்களுக்கு அது ஒரு ஈவனான அளவாக கிடைக்கும். அதுக்காக தான் ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் டிசைன்லாம் நிறைய தோழியர் கேட்குறீங்க. ஒரு சிம்பிள் டிசைனுக்காக ஒரு வீடியோ வேணாம்னு நான் இதில் 2 சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரொம்ப சுலபமாக வைக்கக்கூடிய டிசைன் தான். இப்போ நம்ம இதை தான் லாஸ்ட்டாக வைக்க போகிறோம். ஏன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. இப்போ உங்களுக்கு இன்னமுமே தொடர்ச்சியாக வேணும்னாலும் நீங்கள் இங்கே கூட கம்ப்ளீட் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இந்த இடத்த கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். அது இன்னமுமே ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப பட்டையான லேஸ்லாம் வைக்காதீங்க, ரொம்ப ஓவர் லுக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிற மாதிரி எடுங்க. இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு இப்படி நீங்கள் மடித்து வச்சு தான் வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஓரத்தில் எந்த லேஸும் வைக்க போகிறதில்ல. இந்த எட்ஜை நீங்கள் ஒரு நூல் கொண்டு அப்படியே இதை சுற்றிட்டிங்கன்னா இந்த எட்ஜ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இது கொஞ்சம் உருட்டையாக இருக்கிற லேஸுங்கிறதால நான் அப்படியே உள்ளே அது தள்ளிடுறேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா, இந்த மாதிரி இல்லை அப்படின்னும் பொழுது நான் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 எட்ஜ்லேயும் நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, அப்போ இந்த நுனியை மட்டும் நீங்கள் ஒரு நூல் கொண்டு அப்படியே சுற்றிக்கோங்க, சரிங்களா? இந்த நூல் கொண்டு இப்படி சுற்றிட்டு இந்த இடத்த நீங்கள் அப்படியே வைக்கலாம். அதாவது கொஞ்சம் அந்த நுனி மட்டும் உள்பக்கமாக மடங்குற மாதிரி வச்சுட்டு வைங்க. ஏன்னா நம்ம இங்கே 2 கோடு இருக்கிறதால இந்த இடத்துலலாம் நமக்கு வைக்கும் பொழுது இந்த லேஸை நம்ம மேலே வச்சு மூடிடுவோம், அந்த எட்ஜஸ் தெரியாமல். நம்ம ஒரு முனை மட்டும் செஞ்சால் போதுங்க. இன்னொரு முனையில் கை ஏற்றிடுவோம் இல்லையா, அங்கே உங்களுக்கு அந்த பிசிறு இருந்தாலும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த பிசிறு வெளியே தெரியாது. இது என்ன, நம்ம லேஸை அப்படியே மடிக்க வராது. அதுக்காக தான் அந்த நுனியை நான் சுற்றிக்கிறேன். அந்த நூலில் வச்சு சுற்றிட்டோம்னா அந்த அளவுக்கு வெளியே தெரியாது. சரிங்களா? இந்த 2 மட்டும் அப்படி வச்சுட்டோம். இனிமேல் நம்ம இந்த எட்ஜஸ்லாம் நம்ம நூல் சுற்ற வேண்டாம். அப்படியே தொடர்ச்சியாக இந்த லைன் எல்லாம் வச்சுருங்க. இப்போ இந்த எல்லா ஓரமும் முடிச்சிட்டோம். இங்கே ஒன்றே ஒன்று தான் ஸ்ட்ரைட்டாக வைக்க போகிறோம். நான் 2 டிசைன் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
நான் வந்து ரொம்ப எட்ஜில் வைக்கல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த நிறம் வந்து 2 பக்கமுமே தெரிஞ்சால் இந்த மாதிரி பிளெயினாக சாதாரண ப்ளவுஸுகளுக்கு தான் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ இந்த கார்னர் வந்து திரும்பும் பொழுது நீங்கள் கவனிக்கணும், கொஞ்சம் இந்த இடத்துல நான் லேசாக ஒரு லூஸ் கொடுக்குறேன் பாருங்கள். லூஸ் கொடுத்துட்டு அந்த இடத்த அப்படியே ஒரு அழுத்தி அது மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் ஓட்டிட்டேன். இப்போ திருப்பினோம்னா நமக்கு அந்த கார்னர் அழகாக கார்னராகவே திரும்பும். இது வந்து பட்டை லேஸாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அப்படி ஒரு கார்னர் இந்த கார்னர் அப்படின்னு வச்சு நீங்கள் முடிப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது வெறும் சிங்கிள் ஸ்டிச் தானே நம்ம போட போகிறோம். இந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் நல்லாவே இந்த பக்கமாக அந்த பக்கமாக தையல் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இது ஒரு டிசைன். நான் இன்னொன்றும் சொல்கிறேன் பாருங்கள். இது அதை விடவுமே இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சென்டர் தான் நம்ம பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். இந்த ஓரம் 2 ஓரமுமே நம்ம அப்படியே லேஸ் வரப்போகுது. இப்படி வந்துட்டு நம்ம இந்த 2 ஓரமுமே நமக்கு லேஸ் வரப்போகுது. வந்த பிறகு இந்த சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இதை அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில், ஓவல்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி திலகம் அப்படின்னு கூட சொல்லலாம், இப்படி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வெறும் பிளெயினாக இருக்கிற ப்ளவுஸில் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவாக ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பு தலைக்கீழாக இருக்கிற மாதிரி, சரிங்களா, இப்படி கூட வைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன்றதால நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அதுலேயே எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுவும் வேண்டாம், இந்த ஓவல் ஷேப்பும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டரில் வந்துட்டு இப்படியே இந்த மாதிரி இந்த 2 பக்கமுமே, இப்போ இதை நான் அழிச்சிட்டு உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ஏதாவது ஒரு டிசைன் தைச்சி காட்டுறேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்காக ரொம்ப சின்ன சின்ன டிசைனுக்காக ரொம்ப வீடியோ வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டீங்க. இப்போ 2 பக்கமுமே இப்படி, சரிங்களா, சும்மா நம்ம கைக்கு வர்ற இதுதான். இப்படியும் போடலாம், தெரியுதுங்களா, இந்த மாதிரியும் போடலாம். எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து முதல்ல போட்ட டிசைனே நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். நல்லா லூஸாக விடுங்க, அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக போகும். ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காதீங்க. சரிங்களா, இது மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்லாம் வச்சு உங்கள் ப்ளவுஸுகளை நீங்கள் இன்னும் மெருகேற்றுங்க. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த டிசைனுங்க எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.